வெல்கம் டு நீட் சென்னை. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கேன்சர் செல்ஸ் டிசிமினேட் ஃப்ரம் த பிரைமரி டியூமர் டு இன்வெர்ட் அதர் டிஷ்யூஸ். அதாவது கேன்சர் செல்ஸ் வந்து பிரைமரி டியூமர்லேருந்து பரவி மற்ற திசுக்களை வந்து எப்படி அட்டாக் பண்ணுது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் மெட்டாஸ்டேசிஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். இதுதான் வந்து கேன்சரோட ஒரு ஹால்மார்க் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மெட்டாஸ்டேசிஸ் ப்ராசஸை வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். இதுதான் வந்து ஆக்சுவலாக கேன்சர் செல்ஸ் வந்து எப்படி பரவுது அப்படிங்கிறது தான் இதில் நம்ம இந்த மெட்டாஸ்டேசிஸில் நம்ம பார்க்குற முக்கியமான விஷயம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து மொத்தமாக 5 ஸ்டெப்பில் நடக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா லோக்கல் இன்வேஷன். இந்த லோக்கல் இன்வேஷனில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பிரைமரி சைட்னு எதை சொல்கிறோம்னா லங்ஸு, இந்த பிரஸ்ட்டு, கோலன் இந்த மாதிரி இடங்கள்ல தான் சொல்கிறோம். அங்கேருந்து தான் இந்த செல்ஸ் வந்து பரவ ஆரம்பிக்குது, அதாவது growth ஆக ஆரம்பிக்கும். இந்த டைமில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இதுகளோட இந்த செல்ஸோட அட்டேஷன் தன்மையை வந்து அதுக்கு வந்து லாஸ் ஆயிடும். லாஸ் ஆனதுக்கப்புறம் அது பக்கத்தில் இருக்க செல்களை வந்து அப்படியே அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். இந்த எம்எம்பி அப்படிங்கிற ஒரு என்சைம் இருக்குது. அந்த என்சைம்லாம் வந்து இதை சுற்றி இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா செல்லுலர் மேட்ரிக்ஸை வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். இதுதான் வந்து லோக்கல் இன்வேஷனில் வந்து நடக்கக்கூடிய ப்ராசஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்ட்ராவசேஷன். இந்த இன்ட்ராவசேஷன் அப்படின்னா என்னென்னா ஊடுருவுறது. இந்த கேன்சர் செல்ஸ்லாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பிளட் வெசல்ஸு ஆர் லிம்போட்டிக் வெசல்ஸை வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது அதுங்களுக்குள்ள. ஸோ இந்த டைமில் என்ன இந்த அட்டாக் பண்ணும்போது என்னாச்சுன்னா, அது வந்து சர்க்குலேட்டிங் டியூமர் செல்ஸாக வந்து மாற ஆரம்பிக்குது. இந்த டைமில் வந்து இன்ட்ராக்ஷன் வந்து ரொம்ப முக்கியமாக இம்யூன் செல்லுக்கும் அந்த 2 வெசல் செல்லுக்கும் தான் இந்த இன்ட்ராக்ஷன் வந்து நடக்கும். இதுதான் இன்ட்ராவசேஷனில் நடக்கக்கூடிய முக்கியமான விஷயம். அடுத்த ஸ்டேஜான சர்க்குலேஷன், இது வந்து சுழற்சின்னு சொல்கிறோம். இந்த சிடிசின்னு சொல்லுவோம். சிடிசின்னா இந்த சர்க்குலேட்டிங் டியூமர் செல்ஸ். இது வந்து ரத்த ஓட்டம் ஆர் லிம்போட்டிக் சிஸ்டம் வழியாக தான் வந்து ட்ராவல் பண்ண ஆரம்பிக்குது. இந்த டைமில் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய செல்ஸ் எல்லாம் வந்து இந்த அட்டாக் பண்ணக்கூடிய செல்ஸ் வந்து இம்யூன் ரெஸ்பான்சஸ்னால செத்து போயிடும். அதனால் ஆனாலும் வந்து சில செல்ஸ் வந்து இந்த ப்ராசஸ் இம்யூன் ரெஸ்பான்சஸ்ல இருந்து எஸ்கேப் ஆக ஆரம்பிச்சிடும். இதுதான் வந்து நம்ம வந்து இந்த சர்க்குலேஷன் ஸ்டேஜில் முக்கியமாக வந்து எஸ்கேப் ஆகக்கூடிய ஸ்டேஜ். அடுத்த ஸ்டேஜான எக்ஸ்ட்ராவசேஷன். இந்த எக்ஸ்ட்ராவசேஷன் தான் புறத்தில் வெளியில் போகிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த சர்வைவிங் செல்ஸ்லாம் வந்து எஸ்கேப் ஆச்சு இல்லைங்களா, அந்த செல்ஸ்லாம் வந்து டிஸ்டன்ஸ் சைட்டில் வந்து பிளட் வெசல்ஸ்லேருந்து வெளியேற ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த பிளட் வெசல்ஸோட வால்ஸ் எல்லாம் உடைச்சிட்டு புதிய திசுக்களை வந்து ஆக்கிரமிக்க செய்ய ஆரம்பிச்சிருது. இதுதான் வந்து எக்ஸ்ட்ராவசேஷனில் வந்து நடக்கக்கூடிய முக்கியமான ப்ராசஸ். அடுத்த ஸ்டேஜான காலனைசேஷன். இந்த காலனைசேஷன்ல என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த செல்ஸ் எல்லாம் வந்து எஸ்கேப் ஆச்சுக்கலாம், அந்த செல்ஸ் எல்லாம் வந்து புது டிஷ்யூக்களோட என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணி அது வளர ஆரம்பிச்சிடும். இதுங்களால் நல்ல க்ரோத் பண்ண முடிஞ்சுன்னா இதுதான் வந்து செகண்டரி டியூமரை வந்து ஃபார்ம் பண்ணுது. அதுதான் வந்து மெட்டாஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ் தான் வந்து நம்ம கேன்சரோட முக்கியமான டேஞ்சரஸ் ஸ்டேஜ் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். ஏன் இது டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கேன்சருங்கிறது பெரும்பாலும் கேன்சர் இஸ் நோ லாங்கர் லோக்கலைஸ்ட் அப்படிங்கிறதான் வந்து சொல்ல வருது. ஸோ இந்த காரணத்தினால தான் வந்து இதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது வந்து ரொம்ப கஷ்டமான காரியம். இதுதான் முக்கியமான ரீசன் இதை வந்து டேஞ்சரஸ்னு சொல்றதுக்கான காரணம். ஸோ இப்படி தான் வந்து காலனைசேஷன் நடக்கும். இந்த மாதிரி 5 ஸ்டேஜில் தான் வந்து இந்த மெட்டாஸ்டேசிஸ் அப்படிங்கிற இந்த கேன்சர் செல் வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இதுதான் நம்ம வந்து முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. டவுட் இருந்தால் இந்த காண்டாக்ட் டீட்டெயில் எங்களை அப்ரோச் பண்ணுங்க. தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.